கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் பாண்டி பீச்ல வந்து ஒரு தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரு தீவிரவாத செயலை பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேரும் தந்தையும் மகனும் போன மாதம் நவம்பர்ல இங்க இருந்து ஆஸ்திரேலியாவில இருந்து பிலிப்பீன்ஸ் போயிருக்காங்க. பிலிப்பீன்ஸ்ல அங்க ஒரு தீவிரவாத குழு அவங்களுக்கு ராணுவ பயிற்சி அளித்ததாக நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்கால இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி நடக்கும். அங்க வந்து அடிப்படை உரிமை துப்பாக்கி வச்சுக்கிறது. ஆஸ்திரேலியால அடிப்படை உரிமை கிடையாது. அமெரிக்காவில் 100 பேர்ல 120 துப்பாக்கி இருக்கு. மாண்டனீக்ரோ, செர்பியா இங்க வந்து 100 பேருக்கு 39 பேர்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அதனால இந்த துப்பாக்கி கலாச்சாரம் என்பது அவங்கெல்லாம் அதை நம்ம வீட்டில் ஒரு கேமரா வாங்கி வைக்கிற மாதிரி இந்த மேலை நாடுகளில் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. அமெரிக்காவில் மட்டுமே அது அடிப்படை உரிமை. குளோபலைஸ் இன்டிஃபாடா அப்படின்னா இந்த இஸ்ரேலுக்கு எதிராக யூதர்களுக்கு எதிராக அந்த உணர்வை உலகமயமாக்க வேண்டும். நீங்க என்ன அரசு நடத்துறீங்க? இதற்கெல்லாம் தீர்வு என்னன்னா, உங்க மதம் எனது மாதிரியே, உங்களுக்கு என்னுடைய நம்பிக்கை மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை வைத்துக் கொள்வதற்கும் அதை வந்து நீங்க கடைபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்ற எண்ணம் எனக்கு வரணும். இல்லைன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ந்து இருக்கும். ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதாவது உலக அரசியல்ல இந்த நேர்காணல்ல பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரதி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால சிட்னின்ற ஒரு நகரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டி பீச்ல வந்து ஒரு தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரு தீவிரவாத செயலை பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு 16 பேர் உயிரிழந்திருக்காங்க, 40 பேர் வந்து படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த அந்த கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இவங்களுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க சார். இல்லை, போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1000 பேர் ஹனூக்கா அப்படின்ற ஒரு நம்ம தீபாவளி மாதிரி யூதர்களுக்கு அது ஒரு பெரிய திருவிழா. இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு அதனுடைய தொடக்கத்துக்கு இந்த யூதர்கள் ஒரு 1000 பேர் கூடுறாங்க. இந்த பாண்டி பீச்ன்றது ஒரு பிரபலமான ஒரு சுற்றுலா மையம். அது அங்கே இந்த சஜீத் அக்ரம் அவருடைய மகன் நவீத் அக்ரம்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் போய் இந்த 16 பேரை சுட்டு கொல்றது, குறிப்பாக அவருடைய மகன். இந்த 40 பேர் காயமடைந்தது. இதெல்லாம் நடந்து பெரிய அதிர்ச்சியில் ஆஸ்திரேலியா இருக்குது. நாமெல்லாம் கூட இப்படி ஆஸ்திரேலியா பொதுவாக இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்க்கறது இல்லை. அமெரிக்காவில் இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி நடக்கும். அங்கே வந்து அடிப்படை உரிமை துப்பாக்கி வச்சுக்கிறதுன்றது. ஆஸ்திரேலியாவில் அடிப்படை உரிமை கிடையாது. அதில் நிறைய அந்த ஸ்க்ரீனிங் இருக்குல்ல, ஆய்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, யாருக்கு உங்களுக்கு வந்து கிரிமினல் பின்னணி இருக்கக்கூடாது. ஸோ குற்றவியல் பின்னணி இருக்குன்னா உங்களுக்கு துப்பாக்கி தருவதற்கான உரிமம் தர மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் அப்படி இருந்தே மேலை நாடுகளில் பொதுவாக இந்த விலங்குகள், அதாவது ஃபீரல் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நமக்கு தொந்தரவு தரக்கூடிய வனவிலங்குகள் வந்துடுச்சுன்னா அதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த துப்பாக்கிகள் வச்சிருக்கிறதுன்றது ஒரு பழக்கமாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் 100 பேருக்கு 14 பேருக்கு துப்பாக்கி இருக்குது. ஸோ 100 பேரில் 14 பேருக்கு. அமெரிக்காவில் 100 பேரில் 120 துப்பாக்கி இருக்குது 100 பேருக்கு. மாண்டனீக்ரோ, செர்பியா இங்கே வந்து 100 பேருக்கு 39 பேர்கிட்ட துப்பாக்கி இருக்குது. யெமன், சவுதி அரேபியாவுக்கு அடுத்த நாடு இப்போ போரில் இருக்குது, உள்நாட்டு போர் இருக்குது. அங்கே 52 பேர்கிட்ட 100ல் 52 பேர் 52 துப்பாக்கி இருக்குது 100 பேருக்கு. அதனால் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் என்பது அவங்கெல்லாம் அதை நம்ம வீட்டில் ஒரு கேமரா வாங்கி வைக்கிற மாதிரி இந்த மேலை நாடுகளில் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அமெரிக்காவில் மட்டுமே அது அடிப்படை உரிமை. ஆஸ்திரேலியாவில் இது மாதிரி இதற்கு முன்பாக ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு பள்ளிவாசலில் ஒரு பெரிய தாக்குதல் நடந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு அவர்களுடைய இந்த யார் துப்பாக்கியை வைத்துக்கொள்வது, யாருக்கு உரிமம் தருவது, இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவங்க இன்னும் கெடுபடியாக மாற்றிருக்காங்க. ஓகே. ஆனால் இதை செய்த அந்த இறந்து போன அந்த 50 வயது சஜீத் அக்ரம், அவர் நம்முடைய ஹைதராபாத்தை சேர்ந்தவர், தோலி சவுக்கின்ற இடத்தை சேர்ந்தவர். அவர் 1998 ஆஸ்திரேலியாவில் படிக்க போனவர். அங்கேயே அந்த நாட்டினுடைய ஒரு அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு ஒரு 20 வயதில் இந்த பையன் நவீத் அக்ரம், அவனும் படுகாயமுற்று உயிர் பிழைத்து கொண்டான். அவன் ஆஸ்திரேலிய பிரஜை. அவனுடைய தந்தையார், இறந்து போன அவருடைய தந்தையார் இந்த தாக்குதலுக்கு காரணமான சஜீத் அக்ரம், அவருக்கு 50 வயசு, அவர் இந்திய பாஸ்போர்ட் ஹோல்டர். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த
துப்பாக்கி யார் வச்சுக்கலான்ற அந்த விதிமுறைகளில் இனிமேல் ஆஸ்திரேலியா பிரஜைகளுக்கு மட்டும்தான் துப்பாக்கி வச்சுக்கிற உரிமை கொண்டு வரணும்ன்ற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இருக்கு. இது ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன காரணம்? நெத்தன்யாஹூ இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன சொல்றாரு, ஆஸ்திரேலியா அரசு கொள்கைகள் தான் இந்த இடத்துக்கு ஆஸ்திரேலியாவை கொண்டு வந்துருச்சு. ஆஸ்திரேலியாவுடைய அரசு சமீபத்தில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சது, போர்ச்சுகல் அங்கீகரிச்சது, அயர்லாந்து அங்கீகரிச்சது, பிரிட்டன் அங்கீகரிச்சது, நிறைய நாடுகள், நார்வே, ஆண்டோரா, இந்த மாதிரி பல நாடுகள் இந்த அக்டோபர் 7, 2023 தாக்குதலுக்கு பிறகு பல நாடுகளுக்கு பாலஸ்தீனியர்கள் மீது, காசாவில் இருக்கும் மக்கள் மீது ஒரு பெரிய பரிவு ஏற்பட்டுச்சு. இஸ்ரேலுடைய எதிர்வினை, அந்த தாக்குதலுக்கு, ஹமாஸுடைய தாக்குதலுக்கு அது ஆற்றிய எதிர்வினை பல பேருக்கு அது ஒரு அதிகப்படியாகவும், அப்பாவி மக்களும் அதில் துன்புறுகிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணமும் நிறைய பேருக்கு இருந்துச்சு. 70,000 பேர் இறந்து போயிட்டாங்க காசாவில் இருக்க பாலஸ்தீனியர்கள் என்பது ஹமாஸினுடைய வாதம். இந்த பக்கம் அந்த அக்டோபர் 7 தாக்குதலில் உங்களுக்கு 250 பேர் பிணை கைதிகளாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஹமாஸ். 1200 பேரை கொன்னுட்டாங்க. அதற்கு எதிர்வினையாற்றிய இஸ்ரேல் இவ்வளவு நாள், இப்போ வந்து அக்டோபர் 9 அன்னைக்கு நமக்கு தற்காலிக போர் நிறுத்தம் வந்துச்சு. இப்போ தற்காலிக போர் நிறுத்தம் அங்கே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதற்கு முன்பாக அந்த இடத்தையே தரமட்டமாக்கிடுச்சு. அங்கே குடிநீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது, சானிடேஷன் சுகாதார வசதிகள் கிடையாது, வீடுகள் கிடையாது, வீடெல்லாம் தரமட்டமாயிடுச்சு. எல்லாம் அகதிகள் முகாமில் இருக்காங்க. இது உலகம் முழுக்க இஸ்லாமியர் மத்தியில் அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணிடுச்சு. அரபு நாடுகள் மத்தியில் அந்த எண்ணம், பலஸ்தீனியர்களுக்கு இழைக்கப்படும் இந்த அநீதியை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லையான்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. இது சில பேர் மத்தியில் ஒரு தீவிரவாத உணர்வை ஊட்டிடுச்சு. இந்த 2 பேரும், தந்தையும் மகனும், போன மாதம் நவம்பரில் இங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து பிலிப்பீன்ஸ் போயிருக்காங்க. பிலிப்பீன்ஸில் அங்கே ஒரு தீவிரவாத குழு அவங்களுக்கு இராணுவ பயிற்சி அளித்ததாக நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த விசாரணை நடந்துட்டுருக்கு. விசாரணை முடிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரிய வரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்றது. இது வரைக்கும் அவங்க அந்த நாட்டினுடைய ஆந்தனி ஆல்பனீஸ், அந்த நாட்டினுடைய பிரதமர், சஜித் வக்ரம் ஒரு இந்தியரா, அந்த இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் இந்தியரா அப்படின்றத கூட அவர் சொல்ல மறுத்துட்டார். இதெல்லாம் விசாரணையின் போது நமக்கு தெரிய வரும் அப்படின்ட்டார். ரொம்ப கவனமாக அதை வந்து அவங்க கையாளுறாங்க. நெத்தன்யாஹூ, அதாவது உலகம் முழுக்க ஹிட்லர் வந்தபோது முழுக்க யூதர்கள் மீது ஒரு பெரிய வெறுப்பு உணர்வை அவர் வைத்திருந்தார். அதற்கு ஆங்கிலத்தில் ஆன்டை செமிட்டிசம்னு சொல்லுவாங்க. செமைட்ஸ் என்பது ஒரு இனம். அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் யூதர்கள். அரபுகளும் அதே இனத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் ஆன்டை செமிட்டிசம்னா யூத வெறுப்புன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ ஆந்தனி ஆல்பனீஸ் வந்த பிறகு, இந்த காசாவில் இதெல்லாம் நடக்க ஆரம்பித்த பிறகு பல யூத கோவில்கள் தாக்குதலுக்கு பல இடங்களில் ஆளாயிருக்கு. அப்புறம் இந்த அக்டோபர் 7, 2023 தாக்குதலுக்கு பிறகு 2 நாளைக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய பேரணி நடந்துச்சு சிட்னியில். அந்த பேரணியில் கலந்துக்கிட்டவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய கோஷங்களை எழுப்பினார்கள். அதில் ஒரு கோஷம் வந்து குளோபலைஸ் த இன்டிஃபாடா. இன்டிஃபாடானா எழுச்சி. 2 முறை பலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தந்திருக்கிறார்கள். இப்போ குளோபலைஸ் இன்டிஃபாடா அப்படின்னா இந்த இஸ்ரேலுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக அந்த உணர்வை உலகமயமாக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்புகிறார்கள். அவர்கள் நீங்கள் தடை பண்ணலை, நீங்கள் என்ன அரசு நடத்துகிறீங்க அப்படின்றது அந்த அரசு தன்னுடைய கடமையை சரிவர செய்யவில்லை என்று எண்ணுபவர்கள் சொல்லுகின்ற வாதம். அதற்கு ஆந்தனி ஆல்பனீஸுடைய அரசு என்ன சொல்லுது, நாங்கள் வந்து வெறுப்பு பேச்சை தடை பண்ணிட்டோம். அப்புறம் நாட்சி சிம்பிள்ஸ், நாட்சியினுடைய அடையாளங்கள், குறியீடுகள், இதையெல்லாம் வந்து தடை பண்ணிட்டோம். இந்த மேலை நாடுகளில் இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா, பேச்சு சுதந்திரத்தினுடைய எல்லையை அவர்கள் ரொம்ப தள்ளி வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு தள்ளி வச்சிருக்காங்க? அதாவது என்ன வேணாலும் பேசலான்ற அளவுக்கு தான் இருக்கு. பேச்சு சுதந்திரம் அவங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு சுதந்திரம், புனிதமான ஒரு உரிமை அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, இந்த துர்சம்பவத்திற்கு பிறகு இதையெல்லாம் அவங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும். இது ஒரு பக்கம்.
இந்த ஹனூக்கா என்பது நம்முடைய தீபாவளி மாதிரியான ஒரு தீப ஒளி நம்ம சொல்கிறோம் இல்லையா, எப்போ வந்து இருள் விலகி வாழ்வில் ஒளி, அதை கொண்டாடுறது தான் தீபாவளி. அதே மாதிரி ஹனூக்காவும் இந்த யூதர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய மிகச்சிறப்பான ஒரு பண்டிகை. ஒவ்வொரு டிசம்பரிலும் வரக்கூடிய அந்த பண்டிகை, அது ஒரு 8 நாட்கள் அவர்கள் கொண்டாடுவார்கள். அதில் அந்த 8 நாட்களில் 9 தீபங்களை ஏற்றுவார்கள். அது கேண்டலபிரான்ட்டு பேர் அதற்கு. இப்படி இருக்கும், அதில் 8 தீபங்கள் இருக்கும். 9வது தீபத்தை எடுத்து அந்த 8 தீபங்களையும் ஏற்றுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, யூதர்களுக்கு 2 முக்கிய கோவில்கள். அரசன் சோலமன் கட்டின ஒரு கோவில். அந்த கோவில் கட்டி முடித்த பிறகு அவர்களுடைய ஆட்சி பறிபோய் கிரேக்கர்கள் ஆள வந்துட்டாங்க அந்த இடத்துல. அவர்கள் வந்த உடனே இந்த யூதர்களை அவர்கள் கொடுமைப்படுத்துவதும், யூத நடைமுறைகளை அவர்கள் தடை செய்வதும், யூத நம்பிக்கையை அவர்கள் தடை செய்வது, இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ நடக்கும் பொழுது அந்த கோவில் அவர்கள் எடுத்துக்கிட்டு, இந்த கிரேக்கர்கள் எடுத்துக்கிட்டு, கிரேக்க கடவுள்கள் நம்முடைய இந்து பேந்தியான் மாதிரி நிறைய கடவுள்கள் இருக்காங்க. ஜூஸ், இன்னும் நிறைய நம்ம ஹெர்குலிஸ், இதெல்லாமே வந்து நீங்கள் கிரேக்கத்தினுடைய வீரர்கள், கடவுள்கள். அந்த கடவுள்களுடைய உருவங்களை, சிலைகளை, விக்கிரகங்களை அங்கே வச்சிடுறாங்க. அந்த கோவிலுடைய புனிதத்தன்மையை அவர்கள் அழித்து விடுகிறார்கள். அவர்களை விரட்டி, அவர்களை வென்று அந்த கோவிலில் திருப்பி மீட்டெடுத்து அந்த கோவிலை திருப்பி மறு அர்ப்பணம் செய்வது அவர்களுடைய நம்பிக்கைக்கு. அதுதான் ஹனூக்கா. அதனால் அவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாட்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பண்டிகைன்னு கூட சொல்லலாம். அதற்காக அவர்கள் கூடியிருந்த போது இந்த ஒரு துர்ச்சம்பவம் நடந்துருச்சு. அந்த கவர்மெண்ட் ரொம்ப நிதானமா அவங்க யாருன்றத கூட ரிவீல் பண்ணாம கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால இவ்வளோ பெரிய செயல் நடந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகளும் அங்க பாக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியா நாட்டுக்கு இந்த உலக நாடுகள்ல இருந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இல்ல அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் இல்ல எதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஆஸ்திரேலியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. மிக பூகோள ரீதியா இந்தியா மாதிரி அது 2.5 மடங்கு பெரிய நாடு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ரொம்ப குறைச்சல். 2.8 கோடி பேர் தான் அங்கே இருக்காங்க. அதாவது உங்களுக்கு 28 மில்லியன், 2 கோடி 8 லட்சம் பேர், 80 லட்சம் பேர் தான் அங்கே இருக்காங்க. அந்த 2 கோடி 80 லட்சம் பேரில் யூதர்களுடைய எண்ணிக்கை 1,14,000 தான். ரொம்ப சொற்பம். ஆனால் இந்த யூதர்கள் பக்கம் இருந்து அவங்க சொல்கிற வாதம் என்னென்னா, இந்த காசா தாக்குதலுக்கு முன்பாகவே, இஸ்ரேலுடைய எதிர்வினைக்கு முன்பாகவே எங்கள் மேலே இந்த யூத வெறுப்பு என்பது பல நேரங்களில் ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்கு. அதை போதுமான அளவு இந்த அரசு கட்டுப்படுத்தலை. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கமிட்டியே போட்டிருக்காங்க, ஒரு ஆணையமே போட்டு, அந்த ஆணையம் வந்து யூத வெறுப்பை எப்படி இந்த அரசு கட்டுப்படுத்தலாம், அதற்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பரிந்துரைகள் எல்லாம் போன ஜூலையில் தந்திருக்காங்க. அதில் அந்த பரிந்துரைகளை இவர்கள் கடைப்பிடித்திருந்தாலே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காதுன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. அந்த கமிட்டி என்னெல்லாம் சொல்லியிருக்கு, அது என்ன சொல்லுது, ஆஸ்திரேலியாவுக்கு விசா கேட்டு விண்ணப்பிக்கிறவங்கள இன்னும் நீங்கள் சரியாக ஆய்வு செய்யுங்க, ஸ்க்ரீன் பண்ணுங்க, அவங்களுக்கு யூத வெறுப்பு என்பது இருக்கிறதா, இங்கே எல்லாரையும் அனுமதிச்சிடாதீங்க. அதே மாதிரி இந்த யூத வெறுப்பை சொல்லும் நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பண உதவி வருதுன்னா அந்த உதவி வராத தடை பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்க நிறையா 1, 2, 3ன்ட்டு பல செய்திகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த அரசு ஒருவேளை கவனிக்கலாம், கவனத்தில் கொள்ளும்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சூசன் லீன்ற அந்த அம்மையாரும் இந்த அரசு போதுமான அளவு செயல்படவில்லை யூதர்களை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆட்சியில் இருக்கும் ஆந்தனி ஆல்பனீஸ் ஒரு லிபரல், ஒரு தாராள கொள்கையை கொண்டவர், இடதுசாரி அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவர்கள் எதையும் ஒரு பரந்த நோக்கோடு பார்ப்பவர்கள். அவர்கள் இப்படி ஒரு அணுகுமுறையை கையாள்வார்களா, அந்த சூழல் வந்துருச்சான்றது போக போக நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ அந்த தந்தையும் மகனும் சேர்ந்த செயல் இருக்கு இல்லையா, நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டுச்சுன்னு. இவங்களோட மோட்டிவ் என்னவா தான் இருக்கும்? ஏன்னா இங்க வந்து குழந்தைகள் 10 வயசு குழந்தைலேருந்து 87 வயது முதியவர் வரைக்கும் அவங்க சுட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? எங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அங்கே வந்து அங்கே குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மூத்தவர்கள் இவங்கெல்லாம் இறந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் போடுற குண்டில் அந்த இடத்த தரமட்டமாக்கி வச்சுருக்கீங்க. ஒருத்தருக்கும் வீடு இல்லை.
நாடற்றவர்கள்ன்ட்டு ரொம்ப நாளாக இருக்காங்க. அவங்க வீடும் இல்லை, எல்லாரும் வந்து அகதிகளாக மாறி போய் நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. அதற்கு வந்து தங்களுடைய கோபத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்கு தான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இப்போ செய்கையில கோபத்தையும் வருத்தத்தையும் தெரிவிக்க இந்த மாதிரி தீவிரவாத செயல்ல ஈடுபட்டா தீவிரவாதம் அது சரியாகும்னு நினைக்கிறாங்களா? இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு யாருக்கு தெரியும். இது தீவிரவாதத்திற்கான காரணம் இதுன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம். இது இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு, காசா தாக்குதல் தொடங்கின பிறகு இந்த மாதிரி எண்ணங்கள் பல இடங்கள்ல வலுத்துருச்சு. நான் சொன்னேனே, அந்த குளோபலைஸ் த இன்டிஃபாடான்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த காசா சிக்கல் தொடங்கின பிறகு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஒரு பிம்ப பின்னடைவு தான். அதாவது ஒரு இமேஜ் செட்பேக். இஸ்ரேல் அந்த இடத்துல ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்குது. அவர்கள் இப்போது இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பிறகு தங்கு தடை இல்லாமல் மனிதாபிமான உதவிகள் அங்கே போகணும். அதாவது எண்ணெய், குடிநீர், சோப், தானியங்கள், ஃப்ளவர், மாவு, இதெல்லாம் அங்கே போகணும். ரொட்டி. இதில் ஒவ்வொரு முறையும் அவர்கள்ட்ட அனுமதி கேட்டு தான் அந்த அந்த மனிதாபிமான உதவியை எடுத்துகிட்டு வர வண்டிகள் நகர முடியும். இது வரைக்கும் 100 அந்த மாதிரியான வேண்டுகோள்களை இஸ்ரேலியர்கள் எடுத்துக்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது இஸ்ரேலியர்கள் உருவாக்கிய, மனிதர்கள் உருவாக்கிய ஒரு பட்டினி, ஒரு பஞ்சம் அங்கே தலைவிரித்தாடுவதாக ஐநாவே சொல்லுது. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்க அவல நிலையை பார்க்கும் பொழுது யாருக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமும், என்னடா இப்படி நம்ம இந்த உலகம் இதை பார்த்துட்ருக்கு, இந்த உலக சக்திகள் இது தொடர்பாக எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்கன்ற ஒரு எண்ணம் வரும். அது சில பேர் மனதில் இந்த மாதிரி விபரீதமான சில சிந்தனைகளை உருவாக்கிடும். ஆனால் இதில் எவ்வளவு நல்லவர்களும், எவ்வளவு உயர்ந்தவர்களும், எவ்வளவு ஒரு மனித பண்பு இன்னொரு பக்கம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க முடியும்னு காட்டுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. சிரியாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தான் அந்த துப்பாக்கி ஏந்திய இந்த 2 பேரை ஒருத்தவரை வந்து அவருடைய உயிரை அவர் பணைய வச்சு அவர் பண்ண தியாகம் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால எத்தனை பேருடைய உயிர்கள் மீட்கப்பட்டிருக்கு, அவருக்கு நம்ம எப்படி போற்ற முடியும்? அதனால எல்லா மனிதம், ஹியூமனிட்டி, மனித பண்பு, ஹியூமேன் வேல்யூஸ், இதெல்லாம் இருக்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத எண்ணத்துக்கும் ஆட்பட்டுடுறாங்க. இதற்கெல்லாம் வழி என்னன்னா, இதற்கெல்லாம் தீர்வு என்னன்னா, மத நல்லிணக்கம் தான். உங்கள் மதம் எனது மாதிரியே, உங்களுக்கு என்னுடைய நம்பிக்கை மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை வைத்துக்கொள்வதற்கும் அதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்ற எண்ணம் எனக்கு வரணும். அது கடைசி வரைக்கும் மனிதர்கள் உயிர் வாழும் வரை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி வாழ்ந்தால் ஒழிய, ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ந்து இருக்கும். இவ்வளவு நேரங்கள் உலகத்துல நடக்கக்கூடிய அந்த அரசியல் பத்தியும் அதுக்கான புரிதலையும் ஏற்படுத்தும் விதமா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களையும் நாட்களையும் இதே மாதிரி உலக அரசியல்ல பேசலாம் சார். நன்றிகள் சார்.